إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, குர்ஆனை படிப்பதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தஃப்சீர், பொதுவாக தஃப்சீர் என்று சொல்கிற பொழுது குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆனுடைய விளக்கத்தை நேரடியாக நான் தஃப்சீருக்குள்ள வாரேன். நாங்கள் படிக்க போகிறது சூரா அல் ஹுஜராத். சூரா அல் ஹுஜராத் சூரா அல் ஹுஜராத் இந்த அத்தியாயம் தான் நாங்கள் படிக்க போகிறோம். 49வது அத்தியாயம். குர்ஆனுடைய அந்த ஓர்டரில் 49வது அத்தியாயம். இது வகுப்பு என்பதனால நான் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன், மெதுவாக தான் சொல்லுவேன். நீங்கள் அதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இது தஃப்சீர் தபரி, அது மாதிரி தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் ஸஅதி போன்ற தஃப்சீர்களில் இருந்து நாம் படித்த சில விஷயங்களை தான் இங்கே சொல்ல போகிறோம். இப்போ தஃப்சீர் என்று சொல்கிற பொழுது, தஃப்சீர் என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களால் நம்ம விளங்கப்படுத்துறது. தஃப்சீருடைய அடிப்படை குர்ஆனுடைய வசனங்களை, மூடலாக வந்திருக்கக்கூடிய வசனங்களை நாம் தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய வேறு வசனங்கள் மூலமாக விளங்குறது தான் தஃப்சீர் முதலாவது அடிப்படை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சில இடங்களில் சில விஷயத்தை மூடலாக சொல்லுவான், சுருக்கமாக சொல்லியிருப்பான். அப்போ அதை பற்றியுள்ள தெளிவு வேறு சூறாக்களில் இருக்கும். அப்போ வேறு சூறாக்களில் சொல்லப்பட்டிருக்கூடிய தெளிவை எடுத்து குர்ஆனை கொண்டு தஃப்சீர் அது படிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அதுக்கான உதாரணங்கள்லாம் வரும். இப்போ குர்ஆன் அதனுடைய விளக்கம் குர்ஆன். ரெண்டாவது, இப்போ குர்ஆனுடைய வசனங்களுக்கு குர்ஆனில் விளக்கம் இல்லைண்டா ரெண்டாவது ஹதீஸில் விளக்கம் இருக்கும். இப்போ தொழுகை எடுத்துக்கொண்டால் குர்ஆனில் ருக்கூவில் என்ன ஓதுறது, சுஜூதில் என்ன ஓதுறது, ஆனால் சுருக்கமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ ருக்கஊ வஸ்ஜுது, நீங்கள் ருக்கு செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. ஆனால் எப்படி சுஜூத் செய்கிறது, அதில் முறை என்ன, அதில் என்ன ஓதுறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறதை நீங்கள் பார்த்தீங்களோ அப்படி நீங்கள் தொழுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எல்லாத்தையுமே மிக தெளிவாக எங்களுக்கு தொழுகையின் முறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். இப்போ தக்பீர் எப்படி கட்டுறது, தக்பீர் கட்டிய பின்னால் என்ன ஓதுறது, அதுலேயும் குறிப்பாக ஆதாரபூர்வமான செய்திகள். ஹதீஸில் ஸஹீஹ் தஈஃப் இருக்குது, குர்ஆனுடைய வசனங்களில் அப்படி கிடையாது. குர்ஆனுடைய வசனங்களில் அப்படி கிடையாது. ஹதீஸில் ஸஹீஹ் தஈஃப் அப்படி இருக்குது. அப்போ குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஆதாரபூர்வமான செய்திகளை வைத்து விளக்கம் சொல்வது ஹதீஸில். அதே மாதிரி மூன்றாவது, இப்போ குர்ஆன்லேயும் இல்லை ஹதீஸிலையும் இல்லை குர்ஆனுடைய விளக்கம். குர்ஆன் ஹதீஸில் எல்லாமே இருக்குது. சில வசனங்களுக்கு, சில வார்த்தைகளுக்கு விளக்கம் நமக்கு தேவை. இப்போ ஹதீஸில் சொல்லப்படலைண்டா அதுக்கு ஒரு தஃப்சீருடைய அறிஞர், அவருடைய தஃப்சீர் நூலில் அதுக்கு விளக்கம் சொல்வார். அக்வாலு சஹாபாக்குடைய கருத்துக்களை வச்சு விளக்கம் சொல்லுவார். சஹாபாக்களோட கருத்துக்களை வச்சு விளக்கம் சொல்லுவார். இப்போ கால அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், கால அப்துல்லாஹ் இப்னு உமர், காலத் ஆயிஷா, காலத் அஸ்மா, காலனா ஆண்களுக்கு வருது, கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலத்னா பெண்களுக்கு,
காலா, காலு, காலத், இது சொல்லிலக்கணம். அப்போ கால, இப்போ அதில் வரும் தஃப்சீர்கள் அரபில் இதில் மௌலவியாக்கள் இருந்தால் அல்லது ஆலிமாக்கள் இருந்தால் அவங்க படிக்கும்போது அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போ தஃப்சீருடைய புத்தகங்களில் ஒரு வார்த்தை நமக்கு தெளிவாக இல்லை, புரிய இல்லை, அரபில் அந்த வார்த்தை அது மூடலாக இருக்குதுன்னா அப்போ சஹாபாக்குடைய கருத்தை அவர் பதிவு செய்வார். கால அப்துல்லாஹ் இப்னு உமர். பெரும்பாலும் ஏன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவோம்னா அவங்க ரயீசுல் முஃபஸ்ஸிரீன். அப்படின்னா யார்? தஃப்சீருடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்கிற அளவுக்கு தஃப்சீர் துறையில் மிக தேர்ச்சி பெற்றிருந்த சஹாபாக்களில் முதன்மையானவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு, சொல்லுங்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். சில விஷயங்கள் கேட்கும்போது நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிறதுனால பாவம் கிடைக்காது. பெண்களுடைய சத்தம் அவுரத்து இல்லை, இல்லைச்சா? பெண்கள் பேசுகிறது அவுரத்து கிடையாது. அப்போ அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சஹாபாக்களில் தஃப்சீரில் தேர்ச்சி பெற்றிருந்தார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அப்போ அதனால் அக்வாலு சஹாபாவில் குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து, அதே மாதிரி குர்ஆனுடைய விஷயத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தார் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இது மூன்றாவது அக்வாலு சஹாபா. நாலாவது, அதில் சஹாபாக்களோட கருத்துக்களும் இல்லை என்றால் சஹாபாக்குடைய மாணவர்கள், சஹாபாக்களை பார்த்து படித்து உள்ளவங்களுக்கு நம்ம தாபிஈன்கள் சொல்லுவோம். தாபிஈன்கள் அடுத்த சஹாபாக்களுக்கு அடுத்த சந்ததி, ஜெனரேஷன். அப்போ அவங்க சொல்கிற கருத்துக்கள், அப்போ தஃப்சீர் நூல்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கும். இப்போ தஃப்சீர் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கணும். குர்ஆன் வசனத்துக்கு ஒருவர் இந்த காலத்தில் வந்துட்டு அவர் நினைச்சதையெல்லாம் சொல்கிறதல்ல தஃப்சீர். அப்படி தான் நிறைய நடக்குது. ஏழுமான அளவு குர்ஆனில் இருந்து, குர்ஆன ஹதீஸில் இருந்து, அதுக்கப்புறம் சஹாபாக்கள், தாபிங்கள், அதோட என்ன செய்ய விளக்கங்கள் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை இப்படி ஒரு விளக்கம் இருக்குதுன்னு ஒருவர் சொல்கிறாராக இருந்தால் அதை குர்ஆன் சொல்லியிருக்கணும், அல்லது ஹதீஸ் சொல்லியிருக்கணும், அல்லது சஹாபாக்கள் சொல்லியிருக்கணும், அல்லது தாபிங்கள் சொல்லியிருக்கணும். இப்போ இவங்க சொல்லாத ஒன்றை ஒருவர் புதுசாக சொல்கிறாராக இருந்தால் அது தஃப்சீர் அல்ல. தஃப்சீர் அல்ல. இதுதான் அடிப்படை. இப்படி வரக்கூடிய தஃப்சீர்களை தான் ஒழுங்குமுறையில் நம்ம வாசிக்கலாம், நேர்த்தியாக இருக்கும். இதிலையும் ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்ட செய்திகள் உள்ள தஃப்சீர்கள். இப்போ நான் அதை அடுத்து சொல்கிறேன். அப்போ எனவே இந்த மாதிரி தான் தஃப்சீர் இருக்கணும். இப்போ என்ன செய்கிறது, ஒரு வசனத்தை எடுத்து போட்டு அவர் என்னென்னலாம் நினைக்கிறாரோ, அல்லது அவர் எந்த ஜமாத்தை சார்ந்திருக்கிறாரோ, அல்லது அவர் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறாரோ, அவருக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் பேசுவாங்க. இது தஃப்சீர் அல்ல. இதுக்கும் தஃப்சீருக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கே குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கம் இருக்குதோ, எங்கே குர்ஆனுக்கு கால அல்லாஹ், அல்லாஹ் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, கால கதாதா இப்னு திஆமா சதூசி தாபிஈ, கால முஜாஹித் இப்னு ஜபர், கால அத்-தஹாக், இப்படி தாபிஈன்களில் இப்படி கருத்துக்கள் வரணும். இது இல்லாமல் நான் சொல்கிறது, முஃபாரிஸ்ன்னு சொல்லி நான் சொல்கிறது, இன்னொரு ஆள் அவர கருத்தை சொல்கிறது, எல்லாரும் கருத்தை சொல்ல போனால் கடைசியில் குர்ஆனோட விளக்கமாக இருக்காது. அப்போ எனவே இப்போ இந்த வசனத்தில் இருந்து நான் இதை புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டு ஒரு கருத்தை சொல்லலாம். ஆனால் இதுதான் தஃப்சீர் விளக்கம் என்று நான் சொல்வது பிழை. இதுக்கு இதுதான் தஃப்சீர். அப்போ எனவே இந்த அடிப்படை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர்களில் நாம் வாசிக்கிறதுக்கு பொருத்தமான ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட தஃப்சீர்கள்னு சொன்னால் முதலாவது இடத்துல தஃப்சீர் இப்னு ஜரீர் அத்-தபரி, தஃப்சீர் இப்னு ஜரீர் அத்-தபரின்னு சொல்லுவாங்க. தஃப்சீர் அத்-தபரி உலக வரலாற்றில் அதிகமாக புத்தகம் எழுதிய அறிஞர் இவர் தான், தபரி. அவரை வரலாற்று நூலிக்கு தாரீக் தபரி, தாரீக் தபரிக்கு அவருடைய தஃப்சீர் வந்து தஃப்சீர் தபரி, தஃப்சீர் அத்-தபரி. அதுதான் எழுதப்பட்ட தஃப்சீர்களில் சின்ன சின்ன விளக்கங்கள் சொல்லப்பட்ட தஃப்சீர்கள் இருந்தாலும் முழுமையாக ஒரு இந்த நான் சொன்ன விதிகளின் அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில், உசூல்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட தஃப்சீரில் வந்து தஃப்சீர் இப்னு ஜரீர் அத்-தபரி பிரபல்யமானது. இப்போ நாங்கள் வாசிக்கும் பொழுது பெரும்பாலும்
ஒரு குர்ஆன் வசனத்தை விளங்குறதுக்கு ஒரு பயான் பண்ணுறதாக இருந்தால், ஒரு வசனத்துக்கு தெளிவு சொல்றதாக இருந்தால் நாங்கள் பார்க்குற தஃப்சீர் தபரி. இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முக்கியமான இஸ்லாமிய அறிஞர். இமாம் ஷாஃபிஈ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் இவர்களை போல அந்த தரத்தில் வச்சு பார்க்கப்படுற ஒரு அறிஞர். லைத் இப்னு சஅத், இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவை, சுஃபியான் அஸ்-ஸௌரி, சுஃபியான் இப்னு உயைனா, இப்படி இந்த அறிஞர்கள். அதில் உள்ளவர்தான் இமாம் அவுஸாஇ, அதுபோன்று இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன். அப்போ இந்த தஃப்சீர் தபரி வந்து மிக முக்கியமான ஒரு நூல். தஃப்சீர் தபரி மிக முக்கியமான ஒரு நூல். ரெண்டாவதாக தஃப்சீர் இப்னு கஸீர். தஃப்சீருல் குர்ஆனில் அதிகமான பேர் தஃப்சீர் இப்னு கஸீர் அத்-திமிஷ்கி ரஹிமஹுல்லாஹ். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர். யார்? இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி. இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸியான்னு ஒரு ஆளிக்கிற முக்கியமான அறிஞர். அவர் 98 புத்தகங்கள் எழுதிய அறிஞர். இவர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர் எழுதின புத்தகம் தான் தஃப்சீர் அல் குர்ஆனில் அதீம், தஃப்சீர் இப்னு கஸீர். நிறைய மதரசாக்களில் அதை படித்து கொடுப்பாங்க. தஃப்சீர் குர்ஆனில் அதீம் முழுமையாக இருக்கும். அதே மாதிரி முக்தஸர் இப்னு கஸீர்னு சொல்லி அதை சுருக்குனதை எழுதி படித்து கொடுப்பாங்க. அப்போ தஃப்சீர் இப்னு கஸீர் இதை நான் ஒரு அறிமுகத்துக்காக சொல்கிறேன். இது சம்மந்தமாக இதனுடைய தஃப்சீர் இப்னு கஸீர், இமாம் இப்னு கஸீர் யார், தஃப்சீர் இப்னு கஸீருடைய மன்ஹஜ் வழிமுறை என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் தஃப்சீர் கலை வரலாறு, தஃப்சீர் கலை வரலாறு, குர்ஆனிய கலைகள் சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் இது சம்மந்தமாக நான் பல மனத்தியாளங்கள் பேசியிருக்கிறேன். யூடியூப்பில் அது பதிவு செய்யப்பட்டு தேவையானவங்க அதை பார்த்துக்கொள்ளலாம். முஃபாரிஸ் தாஜுதீன் ரஷாதின்ற நீங்கள் யூடியூப் சேனலுக்கு போய் பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அதில் 3 மாத கலைகள்னு சொல்லி இருக்கும். அதில் ஹதீஸ் கலை அடிப்படை விதிகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 9 மணித்தியாலம் பேசியிருக்கிறேன். அது மாதிரி குர்ஆனிய கலைகள், உலூமுல் குர்ஆன் சம்பந்தமாக தஃப்சீர் கலை வரலாறு, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹுடைய மன்ஹஜ் வழிமுறை, இப்னு கஸீர் அந்த இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. தேவையானவங்க அதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க, புற பார்த்துருங்க. இப்போ இதில் நான் சும்மா அடையாளப்படுத்திட்டு போகிறேன். எனவே இப்போ நான் இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, முதலாவது நான் சொன்னேன் என்ன தஃப்சீர் சொன்னேன், தஃப்சீர் தபரி, தஃப்சீர் தபரி. ரெண்டாவது தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் இப்னு கஸீர். இதில் மதரசாக்கள் எல்லாம் இதை வந்து படித்து கொடுப்பாங்க. நிறைய சூறாக்கள் சில இடங்களில் முழுசாக படித்து கொடுப்பாங்க, அரிது குறைவு. அப்படி சில இடங்களில் சுருக்கமாக சில சூறாக்களை எடுத்து படித்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சில தஃப்சீரில் சுருக்கமானது, அதுலேயும் சில செய்திகள் அவர் கொண்டு வரும்பொழுது அது சரியா பிள்ளையா, அது மன்னஜை நீங்கள் பார்க்க வழிமுறை அப்படின்ட்டு அது இப்போ நேரம் போதாது. அப்போ அதில் கொண்டு வர செய்திகள் பலம் பலவீனம் எல்லாம் இருக்கும். சில தஃப்சீர்கள் இப்னு கஸீர்லே சொல்லுவாங்க, படித்து கொடுக்குற விஷயத்தை அப்படியே பயானில் சொல்லுவாங்க. அது எடுக்கப்படக்கூடாத செய்திகளும் இருக்குது, ஆதாரம் போதாத செய்திகளும் இருக்குது. ரைட், அதை ஒரு பகுதி அதை அப்படி வச்சுட்டு மூன்றாவது நாங்கள் இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹியுடைய, இமாம் பகவின்னு சொல்லி ஒரு அறிஞர் இருந்தார், முக்கியமான அறிஞர். அவருடைய மஆலிமு தன்சீல், மஆலிமு தன்சீல் இமாம் அல் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மஆலிமு தன்சீல். இந்த 3 தஃப்சீர்கள் எழுதுறது கஷ்டமாக இருந்தால், அவசர அவசரமாக எழுதுறது கஷ்டமாக இருந்தேன். ஏன்னா இப்போ நான் நின்று போகும்போது சில நேரங்களில் அது சோர்வடைய செய்யும் உங்களை கஷ்டமாக இருந்தால் புற கூட திரும்ப நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது லைவாகவும் இருக்கும், அடுத்து யூடியூப்லேயும் இருக்கும். நல்லா விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, குயிக்காக நோட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அப்போ மஆலிமு தன்சீல் என்று சொல்லி தஃப்சீர் இருக்குது, முக்கியமான தஃப்சீர் பகவி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறது. அது மாதிரி இது அல்லாத நிறைய தஃப்சீர்கள் இருக்குது. இது ஒரு முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம். இது முக்கியமாக இருக்கிற தஃப்சீர்களில் கொஞ்சம் வலுவானது, ஆதாரபூர்வமான செய்திகளை உள்ளடக்கி எழுதப்பட்டது, வலுவானது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டிருப்பீங்க, 600 புத்தகம் எழுதினவர் அறிஞர், மிக பெரிய அறிஞர் இமாம் சுயூத்தி, ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி. அவருடைய தஃப்சீருக்கு அத்துருல் மன்சூர். அது மாதிரி தஃப்சீர் அல் குர்துபி, தஃப்சீர் அல் குர்துபி, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதின தஃப்சீர் சட்டத்திட்டங்கள்லாம் நல்ல அழகாக எழுதப்பட்டிருக்கும், அது முக்கியமான ஒரு தஃப்சீர். அதே மாதிரி தஃப்சீர் பைதாவி, இப்படி நிறைய தஃப்சீர்கள் இருக்குது.
தஃப்சீர் அல் பைதான்னு சொல்லி சில இடங்களில் படித்து கொடுப்பாங்க. இப்படி நிறைய தஃப்சீர்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன தஃப்சீர்களில் அது மாதிரி ரூஹுல் மஆனி, தஃப்சீர் ஆலூசி, அது மாதிரி தஃப்சீர் ஃபஹ்ர் ராஸி, இப்படி தஃப்சீருல் ஜலாலைன் எல்லாம் படித்து கொடுப்பாங்க. இப்படி நிறைய தஃப்சீர்கள், தஃப்சீர் அல் முனீர், இப்படி நிறைய தஃப்சீர்கள் இருக்குது. இதில் எடுக்க வேண்டியது அது மாதிரி விட வேண்டியது அப்படி நிறைய இருக்குது. சில இப்போ உள்ள காலத்தில் எழுதப்பட்ட தஃப்சீர்களுக்கு அதில் நிறைய முரண்பாடான செய்திகள் உள்ள தஃப்சீர்களும் இருக்குது. சில படிப்பாங்க, இப்போ படித்து கொடுப்பாங்க சில மதரசாக்களில். அதுகள் வந்து அந்த நான் சொன்ன அடிப்படையில் இல்லாத தஃப்சீர்கள். இப்போ தமிழ் உலகத்தில் எல்லாம் எழுதப்பட்டு தஃப்சீராக வரக்கூடியதுக்கும் தஃப்சீருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரும்பாலான விஷயங்கள் நவீன கால இஸ்லாமிய சிந்தனைன்னு சொல்லி அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் பூத்தப்பட்டு வருகிறதை தவிர கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்பது விடுபட்டு இருக்கிறது, குறைவு. அதனால தான் சில தஃப்சீர்கள் பற்றி சொல்லும்போது ஃபீ குல்லு ஷை இல்ல தஃப்சீர், அதில் எல்லாம் இருக்குது தஃப்சீரை தவிர. ஒரு முக்கியமான ஒரு தஃப்சீர் நான் சொல்ல விரும்பல. அப்போ முற்காலத்தில் ஒரு எழுதப்பட்ட ஒரு தஃப்சீரை பற்றி சொல்லும்போது அறிஞர்கள் சொல்லுவாங்க அதில் எல்லாம் இருக்குது, ஃபீ குல்லு ஷை எல்லாம் இருக்குது. வானவியல் இருக்கும், அரபு இலக்கணம் இலக்கியம், அல் பலாகா சொற்கோட்பு கலை, இப்படி எல்லாம் இருக்கும், எல்லாம் பேசப்பட்டிருக்கும். ஆனால் ஃபீ குல்லு ஷை எல்லாம் இருக்குது இல்லை தஃப்சீர், தஃப்சீரை தவிர. தஃப்சீரில் எல்லாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் தஃப்சீர் இருக்காது. அப்போ எனவே இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இந்த வழியில் இப்போ நவீன காலத்தில் எழுதப்பட்ட ஒரு தஃப்சீர், நல்ல தஃப்சீர் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இருக்குதா இருந்தால் தஃப்சீர் அஸ்ஸஅதி, சஅதினும் சொல்லுவாங்க, ஸஅதினும் சொல்லுவாங்க. சில அறிஞர்கள் சஅதின்னு சொல்கிறத சரின்னு சொல்லுவாங்க, சில அறிஞர்கள் சஅதின்னு சொல்கிறத சரின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமான கருத்தும் வருது. அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்ஸஅதி ரஹிமஹுல்லாவுடைய தஃப்சீர் அஸ்ஸஅதின்னு சொல்லுவாங்க. அது இப்போ அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு உஸைமீன் சொல்லி முக்கியமான அறிஞர், ஹிஜ்ரி இல்லை இப்போ 2002 இப்போ மீலாதி கணக்குப்படி 2002 வஃபாத்தானவர் நினைக்கிறேன், 2002 அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி. அப்போ இவருடைய ஆசிரியர் கேள்விப்படுங்க, இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாமா பின் பாஸ்ன்னு சொல்லி 1999 வஃபாத்தான பெரிய அறிஞர், சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய அறிஞர். அவருடைய தரத்தில் உள்ள ஒரு அறிஞர் அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி. கிட்டத்தட்ட 200 புத்தகங்கள் எழுதிய இஸ்லாமிய அறிஞர், இப்போ அண்மை காலத்தில் வஃபாத்தான ஒரு அறிஞர் அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி. அவருடைய அந்த இப்னு உஸைமியா மதரசா அதை வச்சு தான் வச்சிருக்குது. பின் பாஸ்ன்னு சொல்லி இருக்குது, அதை வச்சு தான் வச்சிருக்குது. பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய அறிஞர். இப்போ இந்த பகுதியெல்லாம் இந்த கிளை பகுதி, இதுக்குள்ளெல்லாம் டீப்பாக போக விரும்ப இல்லை. அப்போ அவருடைய ஆசிரியர் தான் அல்லாமா நாசிர் அஸ்ஸஅதி, அப்துர் ரஹ்மான் இப்னு நாசிர் அஸ்ஸஅதி. அவருடைய தஃப்சீர் அஸ்ஸஅதி முக்கியமான தஃப்சீர். அதில் இருந்தும் சில விஷயங்கள் நம்ம எடுக்கலாம். அறிஞர்கள் அதை இந்த காலத்தில் உள்ள அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்கள் அல்லாமா பின் பாஸ், அல்லாமா இப்னு உஸைமீன், அல்லாமா ஸாலிஹ் அல் ஃபௌஸான், இப்படிப்பட்ட அறிஞர்கள் அந்த தஃப்சீரை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு மேலோட்டமான ஒரு சில விளக்கங்கள் தஃப்சீர் சம்மந்தமாக. அப்போ இப்போ பாருங்கள், இந்த சுருக்கத்தில் இருந்து நம்ம சூரா அல் ஹுஜராத்துக்குள்ளே நாங்கள் போவோம். நான் சொன்ன விஷயங்கள் விளங்குச்சா? என்னடா ஏதோ சொன்னீங்க தஃப்சீர்ன்றீங்க, அப்படி இருக்குதா? இல்லையே. ரைட். அப்போ குர்ஆன தஃப்சீர் இந்த அடிப்படை எப்பயும் இருக்கணும். அதுக்கு தான் நான் அதை சொன்னேன் உங்களுக்கு. தஃப்சீர்னா என்னங்கிறது விளங்கணும். தஃப்சீர்னா என்ன, தஃப்சீர் எப்படி செய்கிறது, தஃப்சீர் எப்படி அதை நம்ம செய்யணும், தஃப்சீர் யார்கிட்ட இருந்து படிக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்கணும். ரேடியோவில் தஃப்சீர் பண்ணுறாரு, யூடியூப்பில் தஃப்சீர் பண்ணுறாரு, கண்ட கதையெல்லாம் சொல்கிறாரு, கேள்விப்படாத சம்பவம் எல்லாம் சொல்கிறாரு, நமக்கு சம்மந்தமே இல்லாத விடயங்கள்லாம் தஃப்சீர்ன பேரில் வருது. ஆனால் அரபும் சேர்க்கப்படுது, ஆதாரம் இல்லைன்னா அது தஃப்சீரே இல்லை. சிலர் அரபால சொல்லுவாங்க, அரபால சொல்கிறதெல்லாம் தஃப்சீர் ஆகிறாது. ஆதாரம் முக்கியம், ஆதாரம் முக்கியம். சில தஃப்சீர்களுக்கு அதில் இருக்கிறதுல 100% இட்டு கட்டப்பட்டது பொய், அரபில் தான் எழுதப்பட்டி. அப்போ ஏன் நான் சொல்கிறேன்டா, சில பொழுது தஃப்சீர் சொல்கிறார் பேசுகிறாருன்ற அடிப்படையில் ஆதாரபூர்வமான செய்தி இல்லாமல் நிறைய கதைகளை இல்லாத இட்டு கட்டப்பட்ட பொய்களை நம்ம குர்ஆன் அது தெளிவான வகை, தெளிவான வகை. ஹதீஸ் அது தெளிவானது, ஆதாரபூர்வமானது ஹதீஸ். அப்போ அதைத்தான் நம்ம எடுப்போம். தஃப்சீர் அதுவும் ஆதாரபூர்வமானது, சஹாபாக்களோட கருத்துக்கள் அதுவும் ஆதாரபூர்வமானது. அதே மாதிரி
தாபியினுடைய கருத்துக்கள் அதையும் நம்ம பரிசீலித்து அதனே ஆதாரபூர்வமானது. நம்ம ஒரு இமாமை பற்றி ஒரு அறிஞரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி சொன்னாலே இந்த புத்தகத்தில் வருது, இந்த அறிஞர் எழுதியிருக்கிறார், ஆதாரம் இல்லாமல் பேசவே கூடாது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி மிக முக்கியமான அறிஞர் சொல்லுவாங்க, அல் இஸ்னாத் மின தீன், இன்னாருக்கு இன்னார் சொன்னார், இன்னாருக்கு இன்னார் சொன்னார், இன்னாருக்கு இன்னார் சொன்னார் என்று சொல்லி ஆதாரபூர்வமாக நாங்கள் ஒரு செய்தியை சொல்வதற்கு துணையாக இருக்கிற அல் இஸ்னாத் என்பது அறிவிப்பாளர் தொடர் என்பது மினத்தீன் மார்க்கத்தில் இருந்து உள்ளது. லவுல் அல் இஸ்னாத் லகால மன் ஷா அமா ஷா, அறிவிப்பாளர் தொடர் ஒன்று இல்லைண்டா நினைச்சவர் நினைச்சது சொல்லிடுவார். நான் சொன்ன ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், ஏதாவது ஒரு கதையை சொல்கிறேன், எனக்கு அது சொல்ல விருப்பம் இல்லை, ஏதாவது ஒரு பொய்யை சொல்லணும் வைங்க, பொய்யை கூட அப்படி சொல்லக்கூடாது, உதாரணத்துக்கு கூட அப்படி சொல்லி போட்டு இப்னு ஹசன் பஸ்ரி சொன்னார், இன்னொரு ஆள் சொல்றார் சுஃபியான் சௌரி இப்படி சொன்னார், இன்னொரு ஆள் சொல்றார் சுஃபியான் இப்னு உய்யனா அப்படி சொன்னார், இன்னொரு ஆள் சொல்றார் இஸ்ஹாக் இப்னு ராஹி இப்படி சொன்னார், இன்னொரு ஆள் சொல்றார் இப்னு ஜரீர் தபரி இப்படி சொன்னார். நினைச்சவங்க சொல்லிட்டு போகலாம், எந்த புத்தகத்தில் இருக்குன்னு கேட்டால் தெரியாது. இப்போ நீங்கள் கூட சொல்லலாம், அப்படியா, ரைட், மாஷா அல்லாஹ் அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சொல்வது ஆதாரபூர்வமாக இருக்குதா அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா இந்த மார்க்கம் ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளது, ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளது. ஆதாரம் இல்லாத எந்த செய்தியும் எந்த விளக்கமும் இந்த அறிஞர் இந்த இடத்துல இந்த புத்தகத்தில் சொல்கிறார் அல்லது அடிக்கடி பேசப்பட்ட ஒன்றாக இருந்தால் மேலோட்டமாக சொல்லிட்டு போவாங்க நம்ப தகுந்த அறிஞர்கள். அது இல்லாமல் கதைகள் சொல்லுகிற பொழுது அதை எடுக்கவே கூடாது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு அறிஞரை கருத்தை சொல்வதாக இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு பாருங்கள். அதனால் ஆதாரபூர்வமாக பேசுவருடைய கருத்தை நீங்கள் எடுங்க. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பயானாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விளக்கமாக இருந்தாலும் சரி, தஃப்சீராக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இது ஒரு அடிப்படை அம்சம். ஏன்னா ஆதாரம் இல்லாத நீங்கள் 1000 லட்சம் செஞ்சாலும் எந்த பிரயோசனமும் இல்லை. அதனால் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறா, ஆதாரபூர்வமான செய்தி இருக்குதா, இவர் பேசுகிறதுக்கு இவர் ஆதாரம் சொல்கிறாரா, எந்த கிதாபில் வருது அந்த அறிஞர் சரி கண்டிருக்கிறாரா அல்லது ஹதீஸ் துறை அறிஞர்கள் சரி கண்டிருக்கிறார்கள், இதை நம்ம அடிப்படையாக என்ன செய்யணும் பார்த்துக்கணும். இது அடிப்படையான ஒரு தகவல். நினைச்சானவங்களுக்கு ஹை. இப்போ நாங்கள் இன்னும் இது சமமான விளக்கங்கள் தெளிவிலேயே இப்போ நம்ம சூரா அல் ஹுஜராத்துக்கு போவோம். சூரா அல் ஹுஜராத், அல் ஹுஜராத் பேர் வந்து அல் ஹுஜராத், அல் ஹுஜரா, ஹுஜராத் அறைகள், அறைகள் பேர் வந்து அறைகள், அல் ஹுஜராத். மொத்தம் இந்த குர்ஆனுடைய ஓர்டரில் இது 49வது அத்தியாயம், 49வது சூரா. இதில் மொத்தம் 18 வசனங்கள் இருக்குது, மொத்தம் 18 வசனங்கள் இருக்குது. இது சூரா மதனியா, சூரா 2 மக்கியா மதனியான்னு இருக்குது. அப்போ இது சூரா மதனியா, மதீனாவில் வரைக்கும் வரப்பட்ட சூரா. சூரா அல் ஹுஜராத், இந்த சூரா பொதுவாக இந்த சூறாவில் நிறைய ஒழுக்கங்கள் சொல்லப்படுது. அல் ஆதாப், ஒழுக்கங்கள் சொல்லப்படுற சூறா. அல் அஹ்லாக், நற்குணங்கள் சொல்லப்படுற சூறா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஒழுக்க நெறிகள், ஒழுக்க மாண்புகளை சொல்லி கொடுக்குற சூறா தான் சூரா அல் ஹுஜராத். இப்போ இந்த சூறாவில் முதலாவது வசனம் நாங்கள் வருவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன கஃபரு அழைக்கிறான். கஃபருண்டா காஃபிர்கள், கஃபருண்டா காஃபிர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே, யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிம் மா அஹல்லல்லாஹ். அப்போ இது அல்லாஹ் அழைக்கிற விதம். இப்போ குர்ஆன் இப்படி சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுண்டா இதை குர்ஆன் இப்படி தான் விளங்கப்படுத்துது. அப்போ அல்லாஹ் நபி அழைக்கிறான், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறான். காஃபிர்களை, முஸ்லீம்களை, மனிதர்களை அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற பொழுது யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம் என்று ஆரம்பிக்கிறான். நீங்கள் குர்ஆன் கையில் எடுத்து வந்தால் நல்லது. இதுக்கு அடுத்த முறை, ஏன்னா நான் சில இதெல்லாம் பெரட்ட வைப்பேன், நீங்கள் இதை பெரட்டி பாருங்கண்டா, நீங்கள் அதை பெரட்டும் பொழுது அப்படி உள்ளத்தில் பதியும். குர்ஆனுக்குள்ளே நிறைய போகணும், குர்ஆனை பெரட்டி பெரட்டி பார்க்கணும். குர்ஆனை தொடர்றது பிரச்சனை இல்லை, எல்லா காலத்துலேயுமே பள்ளிக்குள்ளே வர்றதும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா. ஆதாரபூர்வமான எந்த செய்திகளும் தடை கிடையாது. ஹைர். அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். நீங்கள் எடுத்து பாருங்கள், சூரா அல் ஹஜ், சூரா அல் ஹஜ் அல்லாஹ் அப்படி தான் ஆரம்பிக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு அல்லாஹ் சொல்றான், லா துகத்திமு பைன யதையில்லாஹ், லா துகத்திமு பைன யதையில்லாஹ், யதையில்லாஹ் வ ரசூலி, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் முன்னிலையில் நீங்கள் முந்தாதீர்கள், அவசரப்படாதீர்கள், நீங்கள் நினைச்ச மாதிரி பேசிடாதீங்க. லா துகத்திமு முந்திராதீங்க, பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்க்கு ரசூலுக்கு முன்னாட நீங்கள் முந்தி விடாதீர்கள். இந்த மொழிக்கருத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதில் விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இது மொழிக்கருத்து, அந்த சொல்லுக்குரிய விளக்கம், சொல்லுக்குரிய தர்ஜமா. அப்போ அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னிலையில், பைன யதையில்லா, பைன யதையில்லா முன்னிலையில், அல்லாஹுக்கு முன்னிலையில், ரசூலுக்கு முன்னிலையில், லா துகத்திமு முந்தாதீர்கள், வத்தகுல்லாஹ். இப்போ தர்ஜமா எல்லா இடத்துலையுமே தர்ஜமா அல்லாவே அஞ்சி கொள்ளுங்கள்லாம் போடுவாங்க. எல்லா தர்ஜமாவிலுமே அல்லாவே அஞ்சி கொள்ளுங்கள், பயான்லேயே அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்கள். அது கருத்து பிழை அல்ல. அந்த இடத்துல அர்த்தம் என்னென்னா அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சி கொள்ளுங்கள். நான் பல பயான்களில் சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ வத்தகுல்லாஹ் இறை உணர்வோடு வாழுங்கள், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழுங்கள், அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்துக்கொள்ளுங்கள், விலக்கல்களை விடுங்கள். இதுதான் தக்வா, இறை உணர்வோடு வாழுங்கள். வத்தகுல்லாஹ் தக்வா அல்லாஹ்வை அஞ்சுதல், பயப்படுதல் என்பதை விட அல்லாஹ் மீது அன்பு கொள்ளுதல் தான் அடிப்படை. அல்லாஹ் மீது இரக்கம் வரணும், அல்லாஹ் மீது அன்பு வரணும். அந்த அன்பினால் அமல் செய்யணும், பயந்து பயந்து செய்கிறதல்ல. பயப்படணும், அல்லாஹ் தண்டிப்பான், நான் அல்லாஹ் இவ்வளோ நேசம் வைக்கிறானே, அந்த நேசத்துக்கு நான் மாற்றம் செய்கிற பொழுது அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற உணர்வு வைக்கணும். வத்தகுல்லாஹ் நீங்கள் இறை உணர்வோடு வாழுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அல்லாஹ் ஸமீஅ கேட்பவன், அலீம் எல்லாவற்றையும் அனைத்தையும் நன்கறிந்தவன். இப்போ நாங்கள் இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் சொல்கிற விளக்கம், இப்போ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி என்றால்
அல்லாஹ் ரசூலுக்கு முன்னில் நீங்கள் முந்தாதீர்கள். இதில் முக்கியமான ஒரு அடிப்படை இருக்குது என்னென்னா, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் அல்லாஹ் ரசூல் சொல்லித்தந்ததை விட நாங்கள் எங்களோட புத்தியை போட்டு எந்த செயலிலும் முந்திக் கொள்ளக்கூடாது. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக எங்களோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் நாங்கள் எதையும் முந்திரக்கூடாதுண்டா குர்ஆனும் இருக்குது, ஹதீஸும் இருக்குது. இந்த ரெண்டையும் விட்டு போட்டு நான் மனோய்ச்சின் அடிப்படையில் வாழ்கிறது என்பது நான் அல்லாஹ் ரசூலை விட பெரிய ஆளாகிறேன், நான் முந்தி கொண்டு போகிறேன். இது பாரதூரமான ஒரு குற்றம். அப்போ இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்துக்கு பல அறிஞருடைய கருத்தை கொண்டு வந்து விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ நாம் அத்தியுல்லாஹ், அல்லாஹ் கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். எங்களுடைய சுய விருப்பங்கள், எங்களுடைய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, விளக்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விடயங்களிலும் நாம் குர்ஆன் ஹதீஸை முற்படுத்த வேண்டும். இதுதான் விளக்கம். குர்ஆன் ஹதீஸ் தான் முற்படுத்தணும், வஹயை தான் முற்படுத்தணும், கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் முற்படுத்தணும், குர்ஆன் சுன்னா முற்படுத்தணும். இந்த ரெண்டுக்கும் தான் முன்னுரிமை. ஒரு மனிதன் ஒரு விளக்கத்துக்கு ஒரு அறிஞருடைய பேச்சை கேட்கறது, ஒரு அறிஞருடைய விளக்கத்தை எடுப்பது தவறு கிடையாது. அந்த அறிஞருடைய விளக்கம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்குமா இருந்தால் அந்த அறிஞருடைய விளக்கத்தை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியுது, இதில் ஹதீஸில் இருக்குது இப்படி இருக்குது, குர்ஆனில் இப்படி இருக்குது, ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க, இது இந்த கருத்து நமக்கு பிளண்டு தெரிஞ்சு கொண்டும் நான் நேசிக்கிற அறிஞர் அல்லது நாங்கள் எங்களோட அறிஞர்னு சொல்லி போகிறது, இது அல்லாஹ் ரசூலை விட நீங்கள் முந்தி போகிறீங்க. அது குறித்த செயலை செய்பவர்களும் பிழை செய்கிறார்கள், அந்த செயலை சரி காண்பவர்களும் பிழை செய்கிறார்கள். அப்போ லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி, விளைஞ்ச அந்த விஷயம், லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி, ரைட். வத்தகுல்லாஹ், அல்லாஹுடைய அந்த சிந்தனையோடு இறை உணர்வோடு நீங்கள் வாழுங்க. ஏன்? அல்லாஹ் நிச்சயமாக சமீஆ, கேட்கிறான், அல்லாஹ் நன்கறிந்தவன், பார்க்கிறான். இப்போ இன்னல்லாஹ, இப்போ எந்த இடத்துலலாம் இன்ன வருதோ, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், நிச்சயமாக இன்னங்கிறது அது உறுதிப்படுத்துவதற்கு வாரது, இன்னல்லாஹ அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ். நிறைய இடங்கள் நீங்கள் குர்ஆனில் பார்ப்பீங்க. இந்த இடத்த மனசில் வச்சுட்டிங்கன்னா எங்கெல்லாம் குர்ஆனில் இன்னண்டு வருதோ இன்னல்லாஹ், அது மாதிரி அன்னண்டு வரும் சில இடங்கள். அப்போ இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், சமீஅண்டா கேட்பவன், சமிஅ யஸ்மa'ண்டா என்ன? கேட்கிறது, சமிஅ கேட்கிறது, அலிம அறிகிறது, அப்போ சமீஅ ரஹீம், இந்த இதுக்கு ஃபைல் வஸ்ன்னு சொல்லுவாங்க அரபில், ரஹீம். அதே மாதிரி இந்த சமீ, அலீம், இப்படி. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ சமீஉன் அலீம். அப்போ எங்களோட விருப்பங்கள், எங்களோட கருத்துக்கள், எங்களோட சிந்தனைகள், எங்களுடைய நாங்கள் நினைக்கிற, நாங்கள் மதிக்கிற ஒரு அறிஞருடைய கருத்துக்கள், இது குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டால் எடுக்கலாம். அப்படி இல்லைண்டா குர்ஆன் ஹதீஸை தாண்டி நாங்கள் போய்விடக்கூடாது, குர்ஆன் ஹதீஸுக்கு மீறி ஒரு வழிக்கு நாம் சென்று விடக்கூடாது. அது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உள்ளதுதான், வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அதை பேணிக்கொள்ளணும், குர்ஆன் ஹதீஸ். இப்போ ஒரு தவறு மார்க்கத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறதாக இருந்தால், அது உலகம் முழுக்க பெரும்பாலான நாட்கள் செய்கிறார்களாக இருந்தாலும் நாங்கள் பார்க்கணும் அது வகையில் சொல்லப்படியா, குர்ஆன்லேயே ஹதீஸ்லேயே. ஏன்? லா துகத்திம் பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூல் மேலே போயிடாதீங்க, அதுக்கு முன்னால் நீங்கள் முந்தி கொண்டு போகாதீங்க. இந்த நிலையில் தான் முஃமின். அப்போ நாங்கள் அல்லாஹ் ரசூலையும் ஒரு இடத்துல வச்சுட்டு, தூரத்தில் வச்சுட்டு, நாங்கள் நினைக்கிறது நாங்கள் சார்ந்திருக்கிற மதுஹப், நாங்கள் சார்ந்திருக்கிற ஜமாத், இப்படி இந்த மனிதர்களுக்கு பின்னால் நாங்கள் போமாக இருந்தால் அது நிச்சயமாக அது ஒரு வழிகேடாக மாறிவிடும். நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம்.
இதுக்கு ஆதாரம் இருக்குதா, இது சரியான விடயமா, இது குர்ஆனில் சொல்லப்பட்டிக்கா, ஹதீஸில் சொல்லப்பட்டிக்கா என்றெல்லாம் கேட்காம கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுகிற நிலை. பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள், நீங்கள் இந்த விஷயத்தில் மிக கவனம் எடுக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு அதிகமாக பெண்கள் பயான் கேட்குறது குறைவு. பயான் கேட்குறது நேரடியாக, அவங்களுக்கு வகுப்புகள் குறைவு. அவங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே சமைக்கும்போது அல்லது வீட்டில் இருக்கும் பொழுது இந்த யூடியூப்பில் உள்ளது, ரேடியோவில் உள்ளது. இதில் யார் எவர் பேசுகிறாரோ இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபந்துரு அம்மன் தஅஹூன தீனக்கும், இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றதை இமாம் முஸ்லிம் தனது சஹீஹ் முஸ்லிமுடைய முன்னுரையில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இல்ம் என்பது தீன், உங்களோட மார்க்கம். ஃபந்துரு அம்மன் தஅஹூன தீனக்கும், உங்களது தீனை நீங்கள் யாரிடம் இருந்து எடுக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். கண்ட கண்ட ரோட்டில் போகிற ஆட்கள் அல்லது பயான் பண்ணுற ஆட்கள் அல்லது குர்ஆன் ஹதீஸை பற்றி தெளிவில்லாதவர்கள், அக்கீதாண்டா என்னென்னு தெரியாதவர்கள் பேசுகிறதெல்லாம் ரேடியோவில் சொன்னார், அவர் அப்படி உடுத்திருந்தார், அப்படி அரபு சொன்னார், அதெல்லாம் முக்கியமே இல்லை. அடையாளம் இந்த மார்க்கத்துக்கு முக்கியம் இல்லை, ஆதாரம் தான் முக்கியம். இப்போ நான் சொன்னேன், இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், முஸ்லிம் முன்னுரையில் பதிவு செய்திருக்கிறார். இப்படி நீங்கள் பார்க்கணும். இன்ன ஹாதல் இல்ம தீனுன், இந்த இல்ம் தீன். நீங்கள் கவனமாக இருக்கணும். சொல்லப்படுற விஷயங்கள் சரியா என்பதில் உறுதிப்படுத்தி கொள்ளணும். இதெல்லாம் குர்ஆனில் இந்த சூரா ஹுஜராத்திலே வரும், பின்னால் இந்த வசனங்கள் தெளிவாக வரும், தெளிவாக சொல்லப்படும். எல்லாம் அல்லாஹ் ஒழுக்கமாக எங்களுக்கு கற்பித்து தாரான். அப்போ எனவே ஃபந்துரு அம்மன் தஅஹூன தீனக்கும், உங்களோட தீனை நீங்கள் யாரிடம் இருந்து எடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்க. இப்போ சாதாரணமாக ஒரு கடையில் மாட்டிறைச்சியும் வேறு இறைச்சியும் மிக்ஸ் பண்ணி, கழுதையோ பண்ணி ஏதோ மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு கேள்விப்பட்டு அங்கே போய் இதை எடுப்பீங்களா நீங்கள்? அது சாப்பாடு ஹராம்னு பார்க்குறோம். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இது கலவை நீக்குது, இதில் கலந்து அதோட இதோட உப்போட சீனி அல்லது அரிசியோட ஏதோ என்னத்தையோ விற்கிறாங்கன்னா நம்ம வாங்க மாட்டோம். அப்போ இது மாதிரி மார்க்கத்திலையும் குர்ஆன் ஒரு 10% 90% விட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? அப்போ எனவே இதில் உறுதியாக இருக்கணும். கேள்விப்பட்டோம் செஞ்சோம் என்பதனால் நாம் இதை கேள்விப்பட்டோம் செஞ்சோம் என்பதை நன்மை கிடைக்க போகிறதில்லை. இதில் சரியானது ஆதாரபூர்வமாக சொல்லப்படுது அல்ல சந்தேகமாக இருக்குது, நம்பத்தகுந்த அறிஞர்களிடம் கேட்டு படித்து கொள்ளுங்கள். ஆலிமாக்கள், நம்பத்தகுந்த ஆலிமாக்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரத்தோடு தெளிவாக பேசுவாங்கன்னா கேளுங்க. அப்படி இல்லை, கேட்க வேண்டிய அந்த வரையறைக்கு உட்பட்டு நம்பத்தகுந்த அறிஞர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இல்முக்கு தடை கிடையாது, அது கேட்டுக்கொள்ளலாம். கேட்டுப்போட்டு பின்பற்றுங்க. மறுமை வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது, மறுமை வாழ்க்கை வீணாகிடக்கூடாது. அதனால் இந்த ஒரு அடிப்படையை உலமாக்கள், அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர உலமாக்கள் பேணிக்கொண்டால், அதே மாதிரி அவர்களை சார்ந்திருக்கிறவங்க பேணிக்கொண்டால், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தைரியமாக சொல்ல மாட்டாங்க. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், பொய்கள், மார்க்கத்தில் உள்ள விஷயம். லா துகத்திமூ பைன யதைல்லாஹி வ ரசூலி வத்தகுல்லாஹ், இறை உணர்வோடு வாழுங்க. நல்லா பார்க்குறான், நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும். வலகத் ஹலக்னல் இன்சான் வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அல்லாஹ் அழகாக சொல்கிறான், மனிதன் நாங்கள் படைச்சிருக்கிறோம், அவன் உள்ளத்தில் ஊசலாடுறதை நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறோம், அவனுடைய பிடரை நரம்பை விட நாங்கள் சமீபமாக இருக்கிறோம். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மா யல்ஃபித் லாது லாது லே ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. லா அலைசா உச்சரிக்கிறது ரெண்டையுமே அல்லான்னு உச்சரிக்கக்கூடாது. மா யல்ஃபித் லா லா வா வலல்லாலீன் வலல்லாலீன் இல்லை, வலல்லாலாம். இது மா யல்ஃபிது, எந்த ஒன்றை நீங்கள் மொழிந்தாலும் சொன்னாலும், மா யல்ஃபிது மின் கௌலின், எந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னாலும் அதை கண்காணித்து எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள், எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. மார்க்கம் என்ற பெயரில் பொய் சொன்னாலும் எழுதப்படும். மார்க்கம் என்ற பெயரில் நீங்கள் நல்லது நினைச்சு இல்லாத சொன்னாலும் அதுவும் எழுதப்படும், எல்லாம் எழுதப்படும். கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். சூரா அல் இன்ஃபித்தார், இத ஸமாஉ ஃபத்தரத் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், மனிதனே உன்னை ஏமாற்றியது எது? யா அய்யுஹல் இன்சான்
யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். உன்னை ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது? அப்போ ஏன் மனிதர்களுடைய புகழ்ச்சிக்காக, என்னுடைய ஆதரவாளர்களுடைய புகழ்ச்சிக்காக, அவர்களுடைய பாராட்டுக்காக நான் ஒரு விஷயத்தை எந்த அடிப்படையில் நான் நினைச்சு சொல்றது, நான் நினைச்சு பேசுறது, பொய்யை சொல்லுவது என்பதெல்லாம் நல்லதல்ல. பயானண்ட பேரில் அதுக்கு தலை போட்டாலும் சரி, உருக்கமான கண்களை கலங்க வைக்கக்கூடிய, உள்ளங்களை தொடக்கூடிய சம்பவங்கள் நிறைந்தது. இது உணர்ச்சி வசப்படுறதல்ல. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல் இல்மு மா கால அல்லாஹ் வ கால ரசூலுல்லாஹ் வ கால ஸஹாபா. அல் இல்மு மா கால அல்லாஹ் வ மா கால ரசூலு வ கால ஸஹாபா. இல்முண்டா அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள். நூனியத் இப்னு கய்யிம் அவருடைய புத்தகத்தில் அதை பதிவு செய்கிறார். ஹை, அப்போ எனவே எந்த ஒரு அடிப்படை, இது குர்ஆன் சொல்லித்தார மிகப்பெரிய ஒரு அதப், ஒழுக்கம். இது உலமாக்கள், அறிஞர்கள், நல்லோர்கள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் எல்லோருக்கும் இது உண்டு. எல்லா விஷயங்களும் லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலி, லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். வத்தகுல்லாஹ், இறை உணர்வோடு வாழுங்கள். தக்வானா என்ன? அத்தக்வா இம்திசால் அவாமிரில்லாஹ் வ இஜ்தினாப் நவாஹி. தக்வாட விளக்கம் என்ன? அல்லாஹ் ஏவியதை எடுக்கணும், அல்லாஹ் விலக்குனதை விடணும், அல்லாஹ் விலக்குனதை விடணும். அப்போ இந்த மனோநிலை அல்லாஹ்வுடைய ஹுப்பில் இருந்து வரணும், அல்லாஹ்வுடைய அன்பில் இருந்து வரணும். என்ற ரப்பு என்னை படைத்து எனக்கு வாழ்வாதாரம் வழங்கி இந்த கலிமத்து தௌஹீதை ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை தந்து இந்த கலிமாவில் இஸ்திகாமத்தாக இருக்கிற அந்த ஒரு நிலையை இன்று வரை தந்து இஸ்லாமிய தாய் தந்தையினுடைய வயிற்றிலே பிறக்க வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து நான் சாப்பிடுவதற்கு உணவையும் ஆகாரத்தையும் தந்து பார்ப்பதற்கு கண்ணையும் கேட்பதற்கு செவிப்புலனையும் தந்து அதை சரியாக இயங்க வைக்கிற, என்னை விட என்னை அதிகமாக நேசிக்கிற என் ரப்பை நான் நேசிக்கிறேன். அதனால் அவன் சொல்லுவதை விரும்பி செயல்படுத்துகிறேன், அவன் தடுத்ததை விரும்பி விடுகிறேன். விரும்பி விடணும், விரும்பி செயல்படுத்தணும். அல்லாஹ் சொன்னதை விரும்பி செயல். என் அன்பிலிருந்து வருவது தக்வா, அன்பிலிருந்து வருகிற உணர்வு தக்வா, அன்பினால் இயக்கப்படுகிற இதயம் அதிலே தக்வா இருக்கிறது. அப்போ வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், முடிஞ்சு தக்வா. அப்படி அல்ல. ஹைர், இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். அல்லாஹ் சமீ, கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் பேசுறது, நீங்கள் சொல்றது, நீங்கள் கேட்குற ஒவ்வொன்றையும். ஒன்று உங்கள் தேவைகளை முறைப்படும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி நீங்கள் தவறான முறையில் பேசும்பொழுது அதே அல்லாஹ் கேட்கிறான். எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்கிறான். யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர். யஅலமு ஹாயினத்தல் அயுன், கண்களினுடைய மோசடியை அல்லாஹ் அறிகிறான். இதான் போகிறாங்க, நம்ம பேசிடிக்கும் போது 2 பேர் பேசிடிப்போம், நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் போகிறாங்கன்னா நம்ம கண்ணால் இப்படி காட்டும் தானே. அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். இதயங்கள் மறைத்து வைக்கிற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிந்து வைக்கிறான். அல்லாஹ் சமீ, கேட்கிறான், அறிந்து வைத்து. அல்லாஹ் சமீ, ரெண்டு அல்லாஹ் அரைக்கிறான். நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே சில பொழுது கேட்காட்டியும் அல்லாஹ் கேட்கும். நீங்கள் சொல்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்காது, ஆனால் அல்லாஹ் கேட்கும். அல்லாஹ் கேட்பவன். எங்கட கேள்விகளுக்கு வரையறைக்கு ஒரு 4 பேர் இல்லை 2 பேர் பேசினாலும் நமக்கு விளங்காது. அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற கோடான கோடி பேர் பேசுவதை அல்லாஹ் துல்லியமாக பிரித்து அறிகிறான். அலீம், அறிகிறான், கேட்கிறான். இந்த ரெண்டுக்கும் உள்ள உடன்பாடை பாருங்கள். இன்னல்லாஹ் சமீஉன் அலீம், இன்னல்லாஹ் சமீஉன் அலீம். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ் அலீமும் பிதாத்தி சுதூர், இதயங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் உள்ளத்தில் ஊசலாடுவதை அல்லாஹ் அறிந்து வைக்கிறான். அல்லாஹ் வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي, என்ற அடியார்கள் என்னை பற்றி நபி உங்களிடம் கேட்டால் ஃபைன்னி கரீப், நான் சமீபமாக இருக்கிறேன். கரீபாக இருக்கிறான், சமீஆக இருக்கிறான், அலீமாக இருக்கிறான் அல்லாஹ். அப்போ நம்ம அல்லா இடத்துல கேட்பதே அல்லாஹ் செவிமடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு அடியான் அழகாக ஓதுறது அல்லாஹ் செவிமடுத்து ரசிக்கிறான்.
அல்லாஹ் எங்களுடைய நல்லறங்களை அல்லாஹ் கேட்கிறான், நாங்கள் கேட்பதற்கு அல்லாஹ் விடையளிக்கிறான். அப்போ எனவே அல்லாஹு தஆலா அலீமாக இருக்கிறான். அல்லாஹ் அலீம் என்பதை ஒரு மனிதன் உணர்கிற பொழுது அல்லாஹ் அவன் மாற செய்ய மாட்டான். அல்லாஹ் சமீ என்பதை உணர்கிற பொழுது அவன் அல்லாஹ் மாற செய்ய மாட்டான். என் ரப் கேட்கிறான், ஒவ்வொன்றையும் கேட்கிறான். என் உள்ளத்தில் வாகிறது, என் சிந்தனை எல்லாத்தையும் அல்லாஹ் அறிகிறான். அதனால் அல்லாஹ்வின் மீது அதிகமாக பயம் கொண்டு நாம் இதுக்கு பிறகு நான் சிலர் என்ன செய்யணும்னா பயம் கூடி அன்பு கூடினா பிரச்சனை இல்லை. பயம் கூடினா என்ன நடக்கும்னா, நான் தொழும் பொழுதே அல்லாஹ்வோட சிந்தனை நினைக்கல, நான் தொழுது என்ன பிரயோசனம், ஷைத்தான் தூரமாக்கிடுவான். குற்றம் குறைகள் மனிதன்ற உள்ளத்தில் வரும், தப்பு தவறு மனிதன் செய்வான். அதுக்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பானோண்டு ஒதுங்கி போகக்கூடாது. கட்டுகளவு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய கட்டுகளவு ஈமான் இருந்தாலும் அல்லாஹ்வோட உதவியிலிருந்து நிராசை அடைஞ்சிடக்கூடாது. கட்டுகளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் பாவங்களை குற்றம் குறைகளை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் எங்களுடைய இரக்கத்தினால் எங்கள் மீது அன்பினால தான் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை தந்திருக்கிறான். அன்பினால தான் அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறான், வணங்கி வழிபடுற அந்த சக்தியை தந்திருக்கிறான். எனவே நாம் அல்லாஹ்வை அன்பாளனாக பார்த்து எங்களோட தேவைகள் அல்லாஹ் இடத்துல சொல்லணும். அல்லாஹ் கேட்க வேறு யார் கேட்க போகிறாங்க? அல்லாஹு தஆலா அவன் கேட்பவனாக இருக்கிறான். என்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிற பொழுது அல்லாஹ் கேட்கிறான். நான் எந்த உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லும் பொழுது, துன்பங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இப்போ அல்லாஹ் சமியா அலீமாக தெரிந்த ஒரு மனிதர் எப்படி ஷிர்க்குக்குள்ளே போவார்? இல்லை, ஷிர்க்கும் பிதாத்தும் தெளிவாக சொல்லப்படும் இந்த வசனத்தில். ஒரு மனிதனுக்கு நினைச்சதெல்லாம் மார்க்கமாக போகிறது பிதாத், நினைச்சதெல்லாம் மார்க்கமாக போகிறது ஹுராஃபாத். இது சமி அல்லாட்ட அல்லாஹ் நேரடியாக அவன்கிட்ட சொல்றதுக்கு பதிலாக வலிமார்கள்ட்ட போவோம், கபர்கள்ட்ட போவோம், இந்த நல்லடியார்கிட்ட போவோம். இதில் அஹ்லாக் இருக்குது சொல்லப்படுது, எதை பின்பற்றணும், எப்படி வாழணும் உண்டு. இதில் அகீதாவும் இருக்குது. அகீதா இல்லாமல் ஒன்றும் இல்லை. அகீதா இல்லாமல் எந்த அமலும் பிரயோசனம் தராது. அல்லாஹ் சமியாக இருக்கிறான். அப்படி அல்லாஹ் சமியாக இருக்கிற பொழுது நீ ஏன் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லணும்? அல்லாஹ் இடத்துல கேளுங்க. கேட்டால் அல்லாஹ் இடத்துல கேளு. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, நீ கேட்டால் வ இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். அல்லாஹ் இடத்துல நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு என்று ரசூலுல்லாஹ் படித்து கொடுத்தாங்க. அப்போ இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது வசனம், ஒரு வசனத்துக்கு இப்போ இப்னு கஸீர்லேருந்து தபரியிலிருந்து சுருக்கத்தை நான் சொல்கிறேன், தஃப்ஸீர் சேதிலேருந்து இப்படியே நம்ம சொல்லுவாங்க. இந்த வசனத்தை முழுக்க நம்ம ஒரு உரையாக எடுக்கலாம். ஆனால் சுருக்கமாக இதை விளங்கிட்டு அடுத்த வசனத்துக்கு போவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. இரண்டாவது வசனம். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அதபை சொல்லி தருது, மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தருது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும். சவுத்னா என்ன சொல்லுங்க? சத்தம். சப்தத்தை உயர்த்தாதீங்க. லா தர்ஃபஉ சப்தத்தை உயர்த்தாதீங்க. ஃபௌக மேலே, ஃபௌக் மேலே, தஹ்த் கீழே, அப்படிதானே? அமாம முன்னால், வரா பின்னால். ஹைர். அப்போ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் சௌத்திர பன்மை ஜம், அதாவது முஃப்ரத் ஒருமை, ஜம் என்ன பன்மை. இப்போ சௌத் அஸ்வாத்தக்கும் உங்களுடைய சப்தங்களை, லா தர்ஃபஉ ரஃபா உயர்த்தினான், ரஃபாண்டா என்ன உயர்த்தினான், ரஃபாண்டா உயர்த்தினான். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் உங்கள் சப்தங்களை உயர்த்தாதீங்க. ஃபௌக சௌத்தின் நபி நபியுடைய சப்தத்துக்கு மேலே உயர்த்திடாதீங்க. வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பாதுக்கும் லிபாத். நீங்கள் உங்களில் சிலரோடு பேசுகிற மாதிரி உரத்த சப்தத்தில் நீங்கள் நபியோட பேசாதீங்க. சிலர் மற்ற சிலரோடு பேசுகிற மாதிரி உரக்க பேசுவதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நீங்கள் உரக்க பேசாதீர்கள். அப்படி செய்கிற பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் உங்களுடைய செயல்கள் அழிந்து போய்விடும்.
அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நீங்கள் உணராமல், நீங்கள் நினைக்காம, நீங்கள் இப்படி நடக்குமான்னு தெரியாமல், நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையில் உங்களுடைய செயல்கள் அழிந்துவிடும். அப்போ இந்த செயல் செய்யவே கூடாது. இப்போ லா தர்ஃபு அஸ்வாதக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, நபிக்கு மேலே சப்தத்தை நம்ம உயர்த்துறது அப்படி விளங்கி கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே அவங்களோட பேசும் பொழுது சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, எப்போ எப்படி இந்த வசனத்தை விளங்குறது? என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். இப்போ மேலே உள்ள வசனத்தோட ஒரு விளக்கமாக இந்த வசனம் வருது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னுக்கு சாதாரணமாகவே சத்தம் போட்டு பேசக்கூடாதுண்டா, ரசூல்லா சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடி நாங்களாக நினச்சி ஒன்றை பேசுறது. கால ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பயம் விஷயங்கள். இது நான் ஏன் அழுத்தமாக சொன்னேன், அல்லாஹ் இதை மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறான். அவ பாருங்க, ஜஹர்னா என்ன? ஜஹர்னா சத்தம், ஜஹர்னா சத்தம் போடுறது, உறக்க பேசுறது. சிர் சலாத்து ஜஹரியான்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ஜஹர உரப்பற தொழுகைன்னு சொல்லுவோம். நீங்கள் பள்ளியோட இப்போ மக்ரிப் இஷா சுபுவுக்கு சத்தம் போட்டு ஓதுறது, இது இமாம் ஓதுவார் சத்தமாக. லுஹர் அஸ்ரில் சத்தம் போட்டு தொழுவில்லை. அப்போ சிறியத்தான தொழுகை, ஜஹரியத்தான தொழுகை சொல்லுவோம். அப்போ ஜஹர் சத்தம் போடுறது. ஜஹர்னா என்ன? சத்தம் போடுறது. சிர்னா இரகசியம். அனஜா சிர்ரம் வ அலானியா, சிர்ரம் வ அலானியா. الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இரவு பகலாக செலவழிப்பாங்க. சிர்ரம் வ அலானியா, இரகசியமா பரகசியமா, அலானியா பரகசியமா, ஜஹர் சப்தமா. ரைட். அப்போ இந்த இடத்துல வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி, கவுல் பேசுறது, கவுல் ஒரு கவுல்னா ஒரு வார்த்தை. இந்த அறிஞருடைய கவுல் இப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த அறிஞருடைய கவுல் இப்படி இருக்குது, இந்த அறிஞர் இன்ன கருத்தை சொன்னார், கவுல். அப்போ வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅத். உங்களில் நீங்கள் சிலரை கூப்பிட்ற மாதிரி பேசுகிற மாதிரி நீங்கள் நபியோடு பேச போகக்கூடாது. நபிக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தக்கூடாது. உங்களோட சப்தங்களை லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி. ஹைர். இந்த வசனம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட விஷயத்தில் இறங்குச்சு. குர்ஆனுடைய ஒரு வசனம் இந்த விடயத்தில் இறங்கியது என்ன? சபபு நுசூல். இந்த காரணத்துக்காக இறங்குச்சு, இந்த காரணத்துக்காக இறங்குச்சு. ஆயிஷா நாயுடைய விஷயத்தில் சூரா நூறில் வசனங்கள் இருந்துச்சு, அது ஆயிஷா நாயுடைய. இப்போ சபபு நுசூல்லா இல்லை குர்ஆனுடைய கலைகளில் மக்கி மதனி, அவ்வல் மானசல, ஆஹ்ரு மானசல, அது மாதிரி முஹக்கமது ஷாபி, அதே மாதிரி இந்த மாதிரி சபபு நுசூல் இந்த காரணத்துக்காக இறங்கியது அப்படின்னு சொல்லப்படுறது. இது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் பேசியிருந்தாங்க. அந்த செய்தி விரிவானது, நான் சுருக்கமாக சொல்லிட்டு விஷயத்துக்கு வரேன். 2 பேரும் சத்தமாக பேசிட்டு அப்படியே பேசி போகும்போது கொஞ்சம் 2 பேருக்கு மத்தியில் கொஞ்சம் வாய்த்தாக்கம் முத்திடுச்சு. அப்படி பேசிட்டு போகும்போது கொஞ்சம் சத்தம் உயர்ந்துருச்சு. உயர்ந்த உடனே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். யாருடைய விஷயத்தில்? அபூபக்கர் உமர். அபூபக்கர் உமர் 2 பேரும் யார்? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, சொர்க்கவாதி. அவங்களோட விஷயத்தில் தான் இந்த வசனம் வருங்க. அதுக்கப்புறம் அவங்க அல்லாஹ் ரசூலுடைய ஒரு வசனம், அல்லாஹ்வுடைய வசனம் வருகுது ரசூலோட விஷயத்தில்ண்டா எவ்வளோ அவங்க கரிசனையோடு இருப்பாங்க. உடனே நினைச்சிட்டாங்க அந்த அவங்க அல்லாஹ் ரசூலுடைய ஒரு வசனம், அல்லாஹ்ட புறத்தில் ரசூலுக்கு ஒரு வசனம் இறக்கப்படுதுன்னா உடனே சஹாபாக்கள் அமல் செய்வாங்க. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பினதை கொடுக்காத வரை நீங்கள் அல்லாஹ்ட அருளை சொர்க்கத்தை பெற முடியாதனோடனே உடனே தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தார். யார்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்னத்தோடு கொடுத்தார்? பைருஹா. அப்போ அந்த வசனங்கள் இறங்கு நமக்கு உடனே ஞாபகம் வருது. இதை விளங்கிக்கொள்ளணும். அப்போ அது அந்த வசனத்தை அமல் செஞ்ச விதம். இப்போ இந்த வசனம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் இறங்குது. சபபு நுசுல் காரணி என்ன? இதுதான். அப்போ இந்த வசனம் இறங்கினோடனே அப்படியே அவங்க சுமூகமாக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் இந்த வசனம் இறங்கின பிறகு எப்படி இல்லை அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள
இன்ஷா அல்லாஹ் நேரம் போதா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அந்த சம்பவத்தை வேணால் ஃபுல்லாக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? நேரம் போதுன்னு நான் சுருக்கினேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் ஃபுல்லாக சொல்கிறேன். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி சொல்லும்போது அபூபக்கர் இன்னொரு கருத்தை சொல்லும்போது அந்த அவங்க 2 பேருக்கு மத்தியில் முரண்பாடு வந்தது. முரண்பாடு வந்து சத்தம் உயர்ந்துட்டு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. முதலாவது உள்ளது அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் முந்திட்டு போய் சொல்கிறது. இது ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் சத்தமாக பேசுகிறது. இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்கிறாங்க, அவங்க அவங்களோட வேலையை பார்த்துருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் இப்படி பக்கத்தில் இருப்பாங்க தானே, சஹாபா பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கொள்வாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் முன்னுக்கு திக்ரில் இருப்பாங்க. ஹதீஸ் தெளிவாக வருது, புகாரி முஸ்லிம்லாம் தெளிவாக ஹதீஸில் வருது. முன்னாடி ஃபஜர் தொழுது முன்னுக்கு இருப்பாங்க, சஹாபாக்கள் பின்னுக்கு அவங்க ஜாஹிலியத்தில் உள்ள கதைகளை சொல்லி சிரிப்பாங்கன்ற செய்திகள்லாம் வருது. அப்போ சஹாபாக்கள் எப்பயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமல் செய்வாங்க, இன்னொரு சஹாபி அமல் செய்வாங்க, இன்னொரு சஹாபி குர்ஆன் ஓதுவாங்க, இன்னொரு சஹாபி தொழுவாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்க பேசிக்கொள்வாங்க. அப்படி பேசும்பொழுது திடீர்னு ஒரு வாய்த்தாக்கம் வர்றது தானே. ஒரு நான் சொல்லும்போது நீ என்ன ஒரே நான் சொல்றதுக்கு எதிராக தான் சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று, இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படி சொன்ன சத்தம் அப்படியே ஓடிச்சு. அதோட அந்த வசனம் இறங்குச்சு. அப்போ அதனால தான் இந்த வசனம் இறங்கின பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ரசூலோட பேசுவாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசுவாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னீங்க உமர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு மென்மையாக மெதுவாக பேசுவாங்க. எவ்வளோ பெரிய வீரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வசனம் இறங்கினப்போ அவர் எப்படி அமல் செஞ்சாருன்னா, இப்போ அந்த ரசூல் லேசாக பேசுவாங்க, மெதுவாக பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் தஃப்சீரில் வருது, இப்னு கஸீரில் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரிவாயத்தில் அவங்க சொல்ல செய்கிறது, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, இப்படி காதை போய்த்து என்ன சொன்னீங்கன்னு கேட்குற அளவுக்கு அந்த குர்ஆனுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க, குர்ஆனுடைய வசனத்துக்கு அவங்க கட்டுப்படுறாங்க, குர்ஆனுடைய வசனத்துக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. ஹைர். சரி, நாங்கள் இன்னொரு இந்த செய்தியை பார்த்துட்டு முடிச்சிருவோம், என்ன வஹருடைய நேரம் ஆகுது. ஹைர். அப்போ அந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பட்டாங்க. அப்போ இவங்களோட விஷயத்தில் தான் இந்த வசனம் என்ன செய்யுது இறங்குது. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதோட சம்மந்தப்பட்ட இன்னொரு சஹாபி தாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி எல்லாம் பின்னால் வரும். சஹாபாக்கள் எப்படி குர்ஆனை விளங்கி கொண்டாங்க, எனக்குத்தான் தான் விளங்கி கொண்டாங்க, அதெல்லாம் பின்னால் அந்த செய்திகள் வரும். ஹைர். இப்போ நாங்கள் இந்த இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம். இதில் மேலதிகமான விளக்கங்கள், இந்த வசனத்துள்ள மேலதிகமான விளக்கங்கள், இது சம்பந்தமாக தொடர்புடைய செய்திகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் அல்லாமா இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி பற்றி சொல்லும்போது 2002 மூத்தா போனோன்னு சொன்னேன். சில அறிஞர்கள் அப்படி சொன்னாலும் 2001 மூத்தா போனாங்கன்னா சரியான கருத்து விளைச்சானே. சில நேரம் 1, 2 அவர் இப்போ உள்ள அறிஞர், சஹாபியும் இல்லை தாபியும் இல்லை, ஆனால் அவர் மூத்தா போகிற செய்தி ஒரு இல்ம், நம்ம சொல்லும்போது அது தவறாக போயிடக்கூடாது. அதனால் 2002 நான் சொன்ன ஞாபகம், 2001 வஃபாத்தானாங்க. விளைச்சா ஹை, அதை முன்னாடி சொன்ன அப்படி அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஹைர். அப்போ இதில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள வகுப்பில் படிப்போம். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் 11 மணிக்கே வந்துட்டு நல்லம், நீங்கள் வந்துட்டீங்க, கொஞ்சம் இந்த இதுகளெல்லாம் கொஞ்சம் நாங்களே ஏற்பாடு பண்ணிக்கொள்ளணும். ஃபெஸ்ட் நாளுங்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகிட்டு இன்ஷா அல்லாஹ் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதில் தொடர்ச்சியை வியாழக்கிழமைக்கு படிப்போம். நாங்கள் படித்த விஷயங்களை திரும்ப ஒரு முறை மீட்டிக்கொள்வோம், கட்டாயமாக மீட்டிக்கொள்ளுங்க. அது ரொம்ப பிரயோசனமாக இருக்குது. நான் சொன்ன விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா அப்படியே நல்லா பதிஞ்சு போய்க்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வியாழக்கிழமை வரும்பொழுது அவர் ஏதோ சொன்னார் அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால் திரும்ப மீட்டிக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இந்த வகுப்பை முடிச்சுக்கொள்ளும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சரி, இந்த 2 கேள்வி நான் கேட்போன்னு சொன்னோம். எப்படி ஷேக் என்ன விளங்கல? ஓகே, நாங்கள் 2 கேள்வி கேட்குறோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடியவங்களுக்குரிய கிஃப்ட் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் வழங்கப்படும். அடுத்த வகுப்பில் கேள்வியோடு சேர்த்து அப்போ 4ஆக இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். முதலாவதாக முக்கியமான தஃப்சீர்கள் நம்ம சொன்னோம், முக்கியமான தஃப்சீர் நூல்கள் சொன்னோம். இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய தஃப்சீருடைய பேர் என்ன? இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய தஃப்சீருடைய பேர் என்ன? ஆலிமு தன்சீல். நீங்கள் மௌலவியாவா? சொல்லுங்கள்.